என் பேர் பூரணி பிரியா. நான் கருப்சாமி புதூர் மைவாடி கிராமத்துல இருக்கேன். இப்ப இறந்தவங்க பேரு வந்து ரஞ்சிதா. அவங்க வந்து என்னோட சொந்த பெரியமா பொண்ணு. காளிப்ப கவுண்டன்புதூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஒரு பையன் இருக்கான், 6 வயசு குழந்தை இருக்கு. அவங்க வந்து நேத்து நைட்டு திடீர்னு 6 மணிக்கு எங்க அக்கா இறந்துட்டாங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு. ஜிஹெச் இங்க தாராபுரம் ஜிஹெச் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்க, மார்ச்சரியில இருக்காங்கன்னு சொன்னாங்க. இறந்ததுக்கான காரணம் கேட்டா எனக்கு சரியான காரணம் எனக்கு கிடைக்கல. காலையில 11 மணிக்கு ரூம்குள்ள போனாங்க. 4 மணிக்கு தான் போய் பார்த்துருக்காங்க. 4 மணிக்கு ஒரு ஸ்கூல் குழந்தை போய் பார்த்துதான் வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்கங்கிற தெரியுது. தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா தூக்கு போட்டு இறந்துருக்காங்கன்னா அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கணும். ஏன்னா அங்கதான் இறந்துருக்காங்க. காவல்துறையில நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். காவல்துறையில வந்து நேத்துல இருந்து அவங்களுக்கு ஃபேவரா பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ரஞ்சிதாவோட மரணத்துல வந்து சந்தேகம் இருக்கு. ரஞ்சிதாவோட மரணம் மாதிரியே எத்தனையோ பெண்கள் மரணம் எல்லாம் இருக்கு. அவளுக்கு ரஞ்சிதாவோட மரணத்துக்கு எங்களுக்கு நீதி வேணும். அவளோட மரணத்துக்கு காரணமும் எங்களுக்கு தெரியணும். நேத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் நாங்க காத்து கிடக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கெஞ்சுறோம். அந்த எங்க அக்கா வீட்டுல இருக்க அவங்களோட ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார், அவங்க கொழுந்தனார்